ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் எப்போ நல்லதையே பேசணும், நல்லதையே சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் திருக்குறள் பெண்புடைய வாக்கியத்துலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அவ்வளோ அதான் பிரார்த்தனையாக வைக்கிறா. ராமானுஜத்தை சேவிச்சுட்டு நான் அவளை மாதிரி இல்லையே, அந்த பக்தி இல்லையே, நான் அதைத்தான் சொல்கிறேன். ஸோ அந்த பக்தியை நம்ம வளர்த்துக்கணுங்கிறதா இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி அதில் 35வது வாக்கியம், இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகியரை போலே. இதுவும் ராமாயணத்துலேருந்து தான் எடுக்கிறா. வால்மீகி அவர் ஒரு ஆதிகவி. முதல்ல அவர் பேர் ரத்னாகரன். அப்போ அவர் கொள்ளைக்காரனாக தான் முதல்ல இருந்தார். கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது. ஏன்னா குடும்பத்தை காப்பாற்ற அவருக்கு வேறு வழி ஒன்றும் தெரில. ஸோ எப்போவுமே கெட்ட வழியில் தான் பொருளை ஈட்டிகிட்டே இருந்தான். எவ்வளோ தீயவனாக இருந்தாலும் பகவான் நினச்சா போகிறோம், அவனை நல்லவனாக மாற்றுறது முடியும் அவரால். அதுக்கு என்ன வேணும்? பகவத் சங்கல்பம் தான் முக்கியம். அதை பகவான் முடிவு பண்ணிட்டார். வால்மீகி அவரை மாற்றணும், ரத்னாகரனை மாற்றணும் முடிவு பண்ணிட்டார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணால், நாரத மகரிஷி இந்த காட்டு வழியாக வரும்போது அவரை வழி மறித்து பொருளை கொடுன்னு அவன் கேட்குறான். நாரதர் சிரிச்சுட்டே சொல்கிறார், என்கிட்ட ரொம்ப விலையுயர்ந்த பொருள் இருக்குது, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பணம், வைரம், வைடூரியம் அதெல்லாம் இல்லை. அதை விட ரொம்ப வசந்த வஸ்து நான் வச்சுருக்கேன், ஆனால் அதை ஒன்றால் கொள்ளை அடிக்கவே முடியாது அப்படிங்கிறார். இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நாரதர் சொல்கிறாராம்மா, நீயே இவ்வளோ பாவச் செயல் செய்கிற, இதனால் உனக்கு என்ன லாபம்? அதுக்கு ரத்னாகரன் சொல்கிறான், பாவம்னா என்ன அப்படிங்கிறான். அதுக்கு நாரதர் சொல்கிறார், தனக்கும் மற்றவாளுக்கும் துன்பத்தை தரக்கூடியதான் பாவம் அப்படிங்கிறார். அதுக்கு ரத்னாகரன் சிரிச்சுட்டே சொல்கிறான், என் குடும்பம் நன்னா வாழத்தானே நான் கொள்ளையெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதுக்கு நாரதர் சொல்கிறார், சரி நீ குடும்பத்துக்காக செய்கிறதெல்லாம் சரிதான், இதில் வரும் பாவத்தை யார் எடுத்துப்பான்னு போய் கேட்டுன்னு வா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறார். அவன் சொல்கிற நம்ப மாட்டேன்னு அவன் நாரதரை கட்டி போட்டுறான். அவன் சொல்கிறான், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் குடும்பத்துக்கும் பங்கு இருக்குல்லையே, அது மாதிரி என்னோடய பாவத்துலேயும் பங்கு உண்டு அவளுக்கு அப்படிங்கிறான். நாரதரை தான், நான் நீ போய் கேட்டுன்னு வா, நான் இங்கேயே இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறான். அதனால் அவன் நம்பலை, கட்டி போட்டு விடுறான். சப்பிச்சு போகாமல் இருக்கணுமே. ஸோ முதல்ல அம்மாட்ட போய் கேட்குறான். அம்மா சொல்கிறான், உன்னை பெற்றதே பாவம், அது அதான் இதில் நீ செய்கிற பாவத்தை வேறு நான் வாங்கிக்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்றா. அப்பாட்ட போய் கேட்குறான். அப்பா சொல்கிறா, போரும் உன்னை வளர்த்த அழகு போரும், அதுவே பெரிய பாவம், இப்படி வளர்ந்துருக்க, இதை தவிர இன்னும் உங்கள்கிட்ட வேறு நான் பாவத்தை வாங்கிக்கணுமா அப்படின்னு அவனையும் அனுப்பிச்சுட்றான். அப்பாவும் மாட்டேன்றார். அப்புறம் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்குறான், எல்லாம் எனக்கும் உனக்கும் சரி பாதி தானே, என் பாவத்தில் நீ வாங்கிப்பியான்னு கேட்குறா. அவள் சொல்கிறா, குடும்பம் உறவினர்கள்லாம் விட்டுட்டு எல்லாரும் விட்டு நான் ஒன்றை நம்பி வந்தேன், இதில் அந்த நான் பாவத்தை போகிறாதா, இதில் நீ கொடுக்குற பாவத்தை வரை நான் வாங்கிக்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற. பையனும் அதையே சொல்லிடுறான். அப்படி எல்லாரும் மறுத்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, துக்கம் தொண்டையை அடைக்கிறது. என்னடா அது, யாருமே ரெடியாகலை, நம்ம கொடுக்குற பொருளை மட்டும் வாங்கிண்டா, இதுக்கு ரெடியாக இல்லையா? நேராக நாரதர்கிட்ட வந்து கதறான், என் பாவத்தை போக்குறதுக்கு வழி இல்லையா அப்படிங்கிறான். அப்போ நாரதர் சொல்கிற, கவலையே படாத, உன் பாவத்தை தீர்க்கறதுக்கு ஒருத்தர் உண்டு, அவர் தான் பகவான், அவர் எப்படிப்பட்ட பாவத்தையும் நீக்கிடுவார் அப்படிங்கிறான். எப்படி நீக்குவார் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஒரே வழி, நீ பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறான். பகவன் நாமமா, எனக்கு எதுவுமே தெரியாதே, எனக்கு கொல்ல மட்டும்தானே தெரியும் அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்ல, இல்லை நீ ராம நாமத்தை ஜெபி அப்படிங்கிறான், எனக்கு என் வாயில் எதுவுமே வராது அப்படிங்கிறான். அவன் ரெண்டே எழுத்து தான், ஆனால் அது கூட என் வாயில் வரமாட்டேங்கிறது அப்படின்னு ரத்னாகரன் சொல்கிறான். அப்படியா, சரி, அங்கே எழுத்தாப்பில் ஒரு மரம் இருக்குது, அது என்ன மரம் அப்படிங்கிறான். நாரதர் சொல்கிறார், அது மரம் அப்படிங்கிறான். சரி, அது கீழே உட்காந்துக்கோ, மரா சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்டுறார். அவனும் சின்சியராக அதில் உட்காந்துட்டு மரங்கிற அப்படியே மாறி எழுத்து மாதிரி ராமன்னு வந்துடுது. தியானிச்சுட்டே இருக்கான். கம்ப்ளீட்டாக உலகத்தையே மறந்தாச்சு, அந்த இடத்த விட்டு அசையாமல் ஜெபிச்சுட்டே இருக்கான். உடம்பு முழுக்க கரையான் புத்தே வந்துடுத்தோ. இந்த கரையானுக்கு தான் வல்மீகம்னு பேர். அவனோட பக்தியை பார்த்துட்டு பிரம்மதேவர் இறங்கி வரார். ஒரு நாள் தன் கமண்டல நீர் எடுத்து அவன் மேலே தெளித்த உடனே புத்துலேருந்து வெளியே வரார். அப்போ அவர் சொல்கிறார், வால்மீகின்னு. அப்போ தான் பிரம்மதேவர் அவரை கூப்பிட்றார். அந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் கூட சொல்ல வராமல் இருந்த எனக்கு வால்மீகியால் ரத்னாகரங்க பேர் போய் பிரம்மதேவரால் வால்மீகிங்கிற பேர் கிடச்சது, என்ன ஒரு பாக்கியம். ஸோ எப்படிப்பட்ட பாவத்தையும் பகவன் நாமம் சொன்னால் நிச்சயமாக பாவம் தீந்துடும், எல்லாரும் நல்லவனாக மாறிடுவா. பகவானுக்கு நாமத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. பகவன் நாமந்தான் ஒருத்தரை பரிசுத்தமாக மாற்றும். இப்போ அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார்.
வால்மீகி மகரிஷி அவர் ரொம்ப சந்தோஷமாக வால்மீகி மகரிஷி ஆகிட்டார் இப்போது. ஆனால் பகவான் என்ன பண்ணார், அது மட்டும் போராது, இவருக்கு ராமாயணமே எழுதணும்னு எழுத வைக்க வச்சார். ஸோ ராமாயணம் தான் ஆதி காவியம். அதனால் அவருக்கு ஆதி கவின்னே பேர் வந்தது. 24,000 ஸ்லோகம் சொன்னார். ராமாங்கிற 2 வார்த்தை கஷ்டப்பட்டவர் வால்மீகி ராமாயணமே எழுதினார். ஆனால் பகவான் இன்னும் அவரை பெருமைப்படுத்தணும்னு நினச்சார். என்ன பண்ணார், ராமாயண பட்டாபிஷேகம் முடிஞ்சது இல்லையா, அப்போ அரண்மனைக்கு சீதா தேவி ராமர்லாம் வந்தார் இல்லையா, அவள் அங்கே சந்தோஷமாக இருக்கும்போது சீதா தேவி கர்ப்பமாக இருக்கா ஒரு தடவை. அப்போ ராமர் தனியாக கூப்பிட்டு கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. இது வரைக்கும் எதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை, ஏதாவது ஒன்று கேட நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். சீதாம்மா சொல்கிறா, இல்லை எனக்கு ஒரு நல்ல ஆசிரமத்தில் போய் இருக்கணும் அப்படிங்கிறா. ஏன்னா அவள் பூமாதேவி இல்லையா, அவளுக்கு அந்த இயற்கை தான் ரொம்ப பிடிக்கும். அவள் உடனே இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார், என்ன நீ இப்படிலாம் சொல்கிற, அப்புறம் கர்ப்பமான பொண்ணு போய் யாரும் அனுப்புவாளா அப்படிங்கிறார். இல்லை எனக்கு அதுதான் ஆசையாக இருக்குங்கிறா. அதையே ஒரு மனசில் வச்சுண்டு ஒரு வண்ணான் சொன்னானே, தன்னோட ஒய்ஃபை தப்பாக பேசுகிற மாதிரி பேசின உடனே, இது சீதாக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து லக்ஷ்மணரை கூட்டு சீதாவை கொண்டு ஆசிரமத்துக்கிட்ட வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட விட்டுட்டு வந்துடும் அப்படிங்கிறார். லக்ஷ்மணருக்கா ஒரே வருத்தம், வேறு வழி இல்லை. ராமர் சொல்லிட்டார், அண்ணா சொன்னால் கேட்டாகணும். உடனே சீதாம்மாவை கூட்டுன்ட்டு தேரில் வால்மீகி ஆசிரமத்துக்கிட்டக்க இந்த பக்கமாக விட்டுட்டு ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தம். அவர் சொல்கிறார், அம்மா நான் உங்களை விட்டுட்டு போகத்தாம்மா வந்தேன்னு கதறார். கதறிட்டு விட்டுட்டு அவர் போயிடுறார். அப்போ சீதாம்மா அப்படியே வால்மீகி ஆசிரமத்துக்குள்ளே போயிடுறா. பட் அவள் பூமாதேவி இல்லையா, ஸோ அவளுக்கு அந்த இயற்கை ரொம்ப பிடிக்கும். வால்மீகியும் புத்துலேருந்து வந்தவர் இல்லையா, வால்மீகிங்கிற பேர் அவருக்கு அப்போ தானே கிடச்சது. ஸோ இவள் 2 பேருமே பூமி சம்மந்தப்பட்டதுனால அண்ணன் தங்க முறை மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 2 பேருக்கும். ஸோ அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது பிரசவிக்கிற நேரம் வந்துடுத்து. அழகாக 2 குழந்தைகளை ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற பாக்கியமே வால்மீகி கிடச்சிது. லவகுச்சா அப்படின்னு பேர் சூட்டினார். என்ன ஒரு பாக்கியம்! ராமாயணம் எழுதி ராமரோட குழந்தைகளுக்கு பேர் வச்சு எல்லாமே அவருக்கு பாக்கியம். ரத்னாகரனாக இருந்தால் என்னை எப்படிலாம் பகவான் மாற்றிருக்காருன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்டினது மட்டும் இல்லை, எல்லாம் வேதத்துலேருந்து எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். ராமாயணம் ஃபுல்லாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கிறார். அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே ஜெகம் புகழும் புண்ணிய கதை, அந்த ராமரின் கதையை, அந்த கதையை ஃபுல்லாக ஜெகம் முழுக்க பரப்ப வச்சார். அந்த ராமாயணத்தை கேட்குற பாக்கியம் ராமருக்கு இந்த குழந்தைகள் மூலமாக தான் கிடச்சிது. என்ன ஒரு பாக்கியம்! இதைத்தான் இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்கிறா, 2 மன்னரை பெற்றேனோ வால்மீகியரை போலே. ராமாங்கிற வார்த்தை வராதவருக்கு எவ்வளோ பாக்கியம் கிடச்சி அந்த ராமநாம சொன்னதுனால. அந்த மாதிரி எனக்கு தோணலையே. இங்கே வைத்தமானி பெருமாள்கிட்ட உட்காந்துட்டு நான் பகவன் நாமத்தை சொல்லிட்டு தான் என் கஷ்டம் தீராதா, என்னை மாற்ற மாட்டாரா? அது எனக்கு புத்தி இல்லையேன்னு யார்கிட்ட சொல்கிறா? ராமரோட லக்ஷ்மணராக இருந்தாரே, அவர் தானே கொண்டு சீதாதேவியை வால்மீகி ஆசிரமத்துக்கிட்டக்க விட்டுட்டு வந்தார். அவர்கிட்ட இந்த பெண் பிள்ளை சொல்கிறா நடந்த கதையெல்லாம். அவர் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே கேட்டுருக்கார். அப்போ அவள் சொல்கிறா, இந்த பாக்கியம் எனக்கு இல்லையே, 2 மன்னர்களை பெற்றேனோ வால்மீகியை போலேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, நான் அந்த புத்தி இல்லையே எனக்கு, நான் கிளம்புறேங்களே இருக்கேனே அப்படின்னு அந்த பொண்ணு புலம்புறா. இதில் என்னென்னா பகவன் நாமத்துக்கு எவ்வளோ மகிமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ராமநாமம் சொல்லிட்டு இருக்க நம்ம பாவங்கள்லாம் குறைஞ்சி கம்ப்ளீட்டாக அவர் எடுத்துடுவார் பகவான். அவரோட அனுகிரகம் ஃபுல்லாக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்கிற திருட நம்பிக்கை தான் முக்கியங்கிறது இந்த வாக்கியத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.